அனைவருக்கும் வணக்கம். ஜிவி தெய்வீக வழிபாடில் பல பயனுள்ள பதிவுகளை பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரி. இந்த நவராத்திரி எப்ப தொடங்கி எப்ப முடிவடைகிறது மற்றும் இந்த நவராத்திரி 9 நாட்களும் வாராகி எவ்வாறு வழிபாடு செய்வது, கலசம் வைத்து வழிபாடு செய்வது எப்படி, கலசம் இல்லாமல் வழிபாடு செய்வது எப்படி, இந்த 9 நாட்கள் வழிபட முடியாதவர்கள் இந்த 2 நாட்கள் மட்டும் எவ்வாறு வழிபாடு செய்யலாம், அன்று நாம் செய்யப்படும் பூஜைகள் எவ்வாறு, என்னென்ன அர்ச்சனைகள் செய்யலாம், எண்ணெய் பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம் மற்றும் என்ன நெய்வேதியங்கள் வைக்கலாம், அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவை தொடரலாம். சக்தி வழிபாட்டில் விசேஷமான காலம்ன்றது ஒரு நவராத்திரி காலம். நவராத்திரிய பஞ்ச நவராத்திரி என்று அழைக்கிறோம். பஞ்ச நவராத்திரி என்னன்னு பாத்தீங்கன்னா சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மகா நவராத்திரி, வன்னி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. சாரதா நவராத்திரியை பிருத்திவி நவராத்திரி என்றும் அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம் நாட்டில் மண் வளம் பெற வளர்ச்சி அடைய இந்த பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்றார்கள். அதே போல் வசந்த நவராத்திரியை அப்பு நவராத்திரி என்று அழைக்கிறோம். இதை நீரை மற்றும் பூமியை குறிக்கின்ற ஒரு பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். அதே போல் மகா நவராத்திரி என்கின்ற வாயு நவராத்திரி காற்றை குறிக்கின்ற ஒரு பண்டிகையாகவே நாம் விசேஷமாக கொண்டாடி வருகின்றோம். வன்னி நவராத்திரி சித்தர்கள் கொண்டாடும் ஒரு நவராத்திரியாகவே பூஜிக்கின்றார்கள். இறுதியாக இருக்கும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்கின்ற நவராத்திரியை தேய்வு நவராத்திரி என்றும் இதை நெருப்பை குறிக்கின்ற ஒரு நவராத்திரியாகவும் அழைக்கின்றோம். ஆஷாட நவராத்திரியின் போது சூரியனின் தென் திசை பயணம் இச்சமயத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இந்நவராத்திரி ரொம்ப விசேஷமாகவே தொடங்கும். ஆஷாட நவராத்திரியை வில்வ மரத்தடியில் கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது. இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஆராதிக்கப்படுகின்ற ஒரு போர் தெய்வம் ஸ்ரீ வாராகி தேவி. வாராகி தேவிக்கு இணையற்ற ஆற்றலும் நிகரற்ற அருளும் கொண்ட தேவியை உண்மையான பக்தியோடு வழிபடுவர்களுக்கு மிகவும் நற்பலனே கிடைக்கும். ஆஷாட நவராத்திரி காலம் என்பது நமக்கு கிடைச்ச கற்பக விருட்சகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த ஆஷாட நவராத்திரியின் போது வாராகியை வழிபடுவர்களுக்கு ஆனந்தம் மட்டுமே கிடைக்கும். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், ஆனந்தத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பாள், பல வரங்களையும் கூட்டி கொடுப்பாள். அந்த காலம்தான் நவராத்திரி காலம் என்கின்ற ஆஷாட நவராத்திரி காலம். வாராகி தேவியை இந்த நவராத்திரிக்கு உரிய அதிதேவதையாகவே நாம் சொல்கின்றோம். ஏனென்றால் காட்டுப்பன்னியின் தலையும் அழகிய பெண்ணின் உடலும் கொண்டு துலங்குபவள் தான் வாராகி தேவி. இப்போ காட்டுப்பன்னி ரொம்பவே உக்கிரமானது. தன் கூர்மையான கொம்புகளால் சிறுத்தை கூட கொன்று கொழிக்கும் வீரியமிக்கது. அப்படி ஆற்றலும் வேகமும் கொண்டவள் தான் வாராகி தேவி. அச்சமில்லாமல் கோபத்துடன் எதிர்க்கும் வல்லமையும் கொண்டவள் தான் தேவி. இவ்வளவு ஆற்றல் கொண்ட தேவியை நாம் வழிபட்டால் நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும்ன்றது நீங்களே பார்ப்பீங்க, உங்களாலே அறிய முடியும். காட்டுப்பன்னி எப்படி தன் கூரிய கொம்பால் நிலத்தை தோண்டி உள்ளே புதைந்துள்ள கிழங்குகளை எடுத்து தனக்கு உணவாக கொள்கிறதோ, அதே போல தன்னை துதிக்கும் அன்பர்களின் முன்வினை, பாவம், சாபம் முதலியவற்றை கிண்டி எடுத்து அழிக்கிறாள். அதனால் அவள் பக்தனின் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவே உருமாறுகிறது, பயமற்றதாகவும் நிலை பெறுகிறது. வாராகி தேவி அருள் பொழிவதில் பொய்க்காதவள், காத்து நிற்பதில் நிகரற்றவள், முன்கூட்டியே அறிவுறுத்துபவள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வாராகி பத்தி இன்னும் நிறைய சொல்லலாங்க. வாராகி பத்தி உங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படி ஏற்படும் போது முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு கமெண்டர் போஸ்ட் போல உங்களை பாதுகாத்து நிற்பா. வாராகி தேவியை பஞ்சமி தேதியில வழிபட்டா அளவு கடந்த நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அம்மாக்கே உரிய காலம் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி காலம். இந்த 9 நாட்களுமே நீங்க எப்படி வழிபட்டாலோ, ஒரு எளிமையான முறையில ஒரு அகல் வைத்து வழிபட்டாலும் சரி, நல்ல பிரம்மாண்டமா அம்மாவுக்கு வழிபாடு செய்தாலும் சரி, உண்மையான பக்தியை மட்டும் நீங்க காட்டுனீங்கன்னா அம்மா உங்களுக்கு கோபுர உச்சிக்கே எட்டுமை விடுவா. அம்மா தன் பக்தனுக்கு அருள் பொழிவதில் மழைக்கு நிகரானவள். மழை எப்படி அளவு கடந்து பெய்ந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அம்மாவுடைய அருளும் நம்மளுக்கு எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்கும். செல்வ வளங்களும் நம்மளுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அம்மாவுக்கு உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களை மட்டும்தான் பிடிக்கும்.
நம்ம அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு நம்ம பூஜை வழிபாடு செய்தா நம்மளுக்கு தீமையை தான் கொடுப்பாங்க, நன்மையை செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம நல்ல குணத்தோடு, பொய் சொல்லாம, நேர்மையோடு, உண்மையான பக்தியோடு, சத்தியத்தோடு அம்மா வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா சகலமும் உங்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு வழி இல்லாம நிற்கதியா நீங்க ரோட்ல நின்று இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்னை கை கூட்டு உங்களை தூக்கி விடுவா. நீங்க பக்தியை மட்டும்தான் அம்மாவுக்கு நீங்க காட்டணும். நேர்மையும் பொய் சொல்லாத ஒரு சிறப்பான பக்தியை நீங்க காட்டுனீங்கன்னா அம்மா உங்களுக்கு எல்லா வளத்தையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. அம்மாவுடைய திருப்பாதங்களை அன்போடு பற்றி கொள்ளுங்க. முழு பக்தியோடு அம்மாவுக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அம்மாவுக்கு வேண்டிய நெய்வேத்தியங்கள் பூஜைகள் செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை சிறப்பானதாகவும் பொற்காலமாகவும் மாறும். இப்ப இந்த ஆஷாட நவராத்திரி எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். 6/7/2024 நவராத்திரி தொடங்கி 15/7/2024 ஆஷாட நவராத்திரி முடிவடைகிறது. இந்த 9 நாட்களும் அம்மாவை முழு மனதோடு நெய்வேத்தியங்கள் பூக்கள் கொண்டு அலங்கரித்து அபிஷேகங்கள் செய்து மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க. இப்ப இந்த 9 நாளும் என்னால் விரதம் இருக்க முடியலமா, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த 9 நாளும் என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 நாள் செய்தா கூட உங்களுக்கு அந்த 9 நாள் செய்த பலன் கிடைக்கும். அந்த 2 நாட்கள் எப்போ அப்படின்றது பார்க்கலாம். 10/7/2024 புதன்கிழமை வளப்பிறை பஞ்சமி காலை 8:30 பஞ்சமி தொடங்கி 11/7/2024 வியாழக்கிழமை காலை 10:19 பஞ்சமி முடிவடைகிறது. அதனால அந்த 2 நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அது தவறிட்டா கூட வளப்பிறை அஷ்டமி 13/7/2024 பிற்பகல் 2:14 தொடங்கி 14/7/2024 மாலை 4 மணி வரை இருக்கிறது. அதனால ஒன்று நீங்க 10ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி இந்த 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 2 நாள்ல நீங்க அம்மாவுக்கு வழிபாடு செய்தா கூட இந்த 9 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்த பலனே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த 9 நாட்களும் அம்மாவுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபடலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பமானது பனங்கிழங்கு, தாமரை கிழங்கு, மகாலி கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பம். அது மட்டும் இல்லாம பழங்கள்ல மாதுளை பழம் ரொம்பவே விருப்பமானது. அப்புறம் தேன், உளுந்து வடை, செவ்வாழை பழம், பானகம் இதெல்லாம் வைத்து அம்மாவுக்கு வழிபடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை, எள்ளுருண்டை, தயிர் சாதம், பால் சாதம், வெள்ளை மொச்சை, சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, தேன், மஞ்சள் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் கூட நீங்க அம்மாவுக்கு நெய்வேத்தியமா ஒவ்வொரு நாளும் நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம். இப்ப அம்மாவுக்கு உண்டான மலர்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். அம்மாவுக்கு செவ்வரளி பூ மாலை போட்டு அணிவிக்கலாம். கருந்துளசி, வில்வம், முல்லை, நீல சங்குப்பூ, மல்லிகை, விபூதி பச்சை, கருந்துளசி, மறிக்கொழுந்து, கதிர்பச்சை, செம்பருத்தி, செவ்வரளி, பிச்சி, நீலசங்கு, புஷ்பம், காட்டு மல்லி, நெத்திப்பூ, பிச்சிப்பூ இந்த பூக்கெல்லாம் கொண்டு ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்யலாம். மாலையா அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு அர்ச்சனை செய்யணும். அந்த அர்ச்சனத்துக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷேமலாய வித்மகி அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். அப்படிலாம் எளிமையான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். அப்படி இதுவும் சொல்ல தெரியலன்னா வாராகி போற்றி, பஞ்சமி தேவி போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் இந்த 3த்தையும் கூட நீங்க டெய்லி 9 நாட்களும் சொல்லிட்டே வரலாம். இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அர்ச்சனை செய்யலாம். ஒரு நாள் குங்கும அர்ச்சனை, மஞ்சள் அர்ச்சனை, பூக்கள் அர்ச்சனை, மருதாணி இலை அர்ச்சனை, வேப்பிலை அர்ச்சனை, இது மாதிரி 9 நாட்கள் ஒவ்வொரு அர்ச்சனை செய்வது அம்மாவுடைய மனம் குளிரும். நீங்க கேட்ட வரங்களை கேட்டபடியே அள்ளி கொடுப்பாங்க. இந்த 9 நாள் மட்டும் தயவு செஞ்சு தவற விடாதீங்க. அம்மாவுடைய கால் பாதத்தை கெட்டிமா பிடித்து கொண்டு உங்க வேண்டிய வரங்களை கட்டாயம் வேண்டி கேளுங்க. மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. அம்மா உங்களுக்கு கேட்ட வரங்களை உடனடியா அள்ளி கொடுப்பாங்க. மன மகிழ்ச்சியில திகழ்வாங்க. அதனால தன் பக்தர்களும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினைச்சு இந்த வரங்களை அள்ளி கொடுப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த 9 நாளை தவற விடாதீங்க. முடியாதவங்க இந்த 2 நாளை பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யுங்க. அம்மாவுக்கு கலசம் வைத்து எவ்வாறு வழிபாடு செய்யணுன்றது தனியா ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன்.
அதை தெரிஞ்சு நீங்க அந்த வழிபாடு பயன்படுத்தி வாராகி அம்மாவுடைய அருளை பெறுங்க. இப்போ நம்ம இந்த வழிபாடு பூஜையில செய்தா நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி பிரிந்திருந்தா ஒன்று சேருவாங்க. பணம் பல வகையில வந்து சேரும். தீராத நோய்களும் தீரும். எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் அகலும். அது மட்டும் இல்லாம நம் எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். நம் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. 16 செல்வங்களும் கிடைக்கும். வளமான வாழ்க்கையை தருவாங்க வாராகி. அதனால மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அம்மாவுக்கு உண்மையான பக்தியை கொடுத்து பல வரங்களை பெற்றிடுங்க. இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன். அதிவிரைவில் உங்களை ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.